இப்ப பிஜேபி கூட விஜய் வந்து சேர்றதுக்கான ஏதேனும் ஒரு புள்ளிகள் இருக்குமா, வாய்ப்புகள் இருக்குமா, இருக்காதுங்களா தமிழ்நாட்டுல? இல்ல அரசியல்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரும் எந்த நேரத்திலும் யாருடனும் கூட்டு சேரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல வந்து. அண்ணா முதல்ல 1967ல வந்து கூட்டணி அமைச்ச போது வலதுசாரி கட்சி என்று அறியப்பட்ட சுதந்திரா கட்சியும் இடதுசாரிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவருடைய கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யார் கூடயும் சேரலாம். பப்ளிக் கன்சம்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது இவர் வந்து பிஜேபியோட சேர்ந்தாருன்னா ஊழல்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஜேபி தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல செயல்களை ஒன்றிய அரசுல உட்கார்ந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படை. இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு, குஜராத்தில் வந்து வெள்ளம் வந்தோம்னா 1000 கோடி ரூபாய் உடனடியா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து அனுப்பி வச்சாரு நம்முடைய பிரதமர். கஷ்டப்பட்ட குஜராத்துக்கு பணம் அனுப்புறதை பத்தி நமக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. துயரத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் பணம் அனுப்ப வேண்டும். ஆனா தமிழ்நாட்டுடைய சென்னையும் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் கேரளாவுடைய வயநாடும் இவங்களுடைய அட்டென்ஷனுக்கு வரல, கொடுக்கல. இவங்க தமிழ்நாட்டில் இவங்க வந்து இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் போட்டா 1 2 இல்லை, பெரிய லிஸ்ட் வரும். அப்போ ஊழல்ங்கிறத விட தமிழக நலனுக்கு எதிரானவர்கள்னு பிஜேபிக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு. அந்த பிஜேபி கூட போய் சேர்ந்தா தனக்கு என்ன ஆகும்? ஏன்னா அடுத்து எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய்கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டு நலனை காக்க போவதாக சொன்னீர்களே, ஏன் அப்ப நீங்க அவங்க கூட கூட்டு சேருங்களே, சொல்லுங்க பார்ப்போம். நீட்டை காலி பண்ணிருன்னு சொல்லுங்க. அவங்க நீட்டை காலி பண்ணட்டும், அப்போ உங்களால் நடந்த சாதனை நாங்க பேச முடியும், நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பல விஷயங்களை பத்தி கேட்பாங்க. இது மட்டும் இல்லை, அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. அதனால ரொம்ப அவசரப்பட்டு அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இதுவரையும் கடந்து வந்த தமிழ்நாட்டோட அரசியல் வந்து பாத்தீங்கன்னா 3வது அணி வந்து எப்போதுமே படுதோல்வி மட்டும்தான் அடைஞ்சிருக்குதுன்றத நம்ம பார்க்க முடியும். நீங்க வந்து மூப்பனார்ல இருந்து படுதோல்வினா ஒரு ரொம்ப நாள் லாங் லைஃப் அந்த இதுவரையும் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்குதா அப்படின்றது பார்த்தோம்னா இல்ல அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஏன்னா மூப்பனார்ல இருந்து வைகோல இருந்து வைகோல இருந்து விஜய் இருந்து கமல் வந்தாரு, இப்ப வந்து விஜய் வந்திருக்காரு. இதுவரை 3வது அணின்றது தமிழ்நாட்டுல வந்து ஒரு உதவாத ஒரு அணி அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. இதை தொடர்ந்து விஜய் வந்து நிற்பது 3வது அணி அப்படின்னு இருக்குது. இது ஒரு சாதகமா பாதகமா? மக்கள் வந்து இது ஒரு மக்களும் இது வந்து எப்படி பார்ப்பாங்க? இப்ப திமுக இல்லாம அதிமுக இல்லாம மேற்றுப்பாதை பொதுவா பாக்குற மக்கள் வந்து விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் தானே? அது எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து சினிமா கவர்ச்சி இல்லைனாலும் இன்னமும் சினிமா கவர்ச்சி இருக்கத்தான் செய்யுது, அதுல சந்தேகமே இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், நியூக்ளியர் சயின்டிஸ்டா ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்து தந்தவர், அவர் இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இந்த எந்த சேனலாவது அவர் திரும்பி பார்க்க போதா? கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனா விஜயை திரும்பி பார்க்குறாங்கன்னா விஜய் மக்களால் ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு நடிகர் அப்படிங்கிறனால இது வந்து நியூஸ் கிரியேட்டிங் கெப்பாசிட்டி, ஆடியன்ஸ் அட்ராக்டிங் கெப்பாசிட்டிலாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. விஜய் வந்து இன்னொரு கூட்டணி ஒன்று சேர்த்தாருன்னா அது வந்து இவருக்கு வந்து பலன் தராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இவரை சிஎம் கேண்டிடேட் அக்செப்ட் பண்ண போறது யாரு? நிச்சயமா ஏடிஎம்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சரி சொல்லலாம், பிஜேபி சரி சொல்லலாம். ஏன்னா பிஜேபிக்கு வந்து என்ன செஞ்சாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வந்து கவிழ்த்திடணும். அது காரணம் என்னன்னா தனிப்பட்ட முறையில் யாருக்கும் யார் மேலும் விரோதம் இல்லை. ஐடியாலஜிக்கலி டிஎம்கே ஒரு பக்கம் நிற்கிறாங்க, பிஜேபி இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க. டிஎம்கே சொல்றாங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்றாங்க, கீழே இருந்து பார்க்கணுங்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் 23% இன்கம் டேக்ஸ் போட்டு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களுக்கு 30+8% அல்லது 30+3% இப்படி வரி போடுறாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முதல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னா அதுக்கு முதல்ல ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மிடில் கிளாஸையும் புவர் பீப்புளையும் எவ்வளவு கசக்கி பிழிகிறோமோ அந்த அளவுக்கு கசக்கி பிழிஞ்சு வரி வசூலில் வந்து நாங்கள் சாதனை படைச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதே ரொம்ப ஆபத்தானது, அது நாட்டுடைய பொருளாதாரத்தையே கெடுத்துருன்னு சொல்ற நரேந்திர மோடியுடைய பிஜேபி ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்திலையும் நாங்கள் இதை இலவசமாக தருவோம் அதை இலவசமாக தருவோம்னு தான் சொல்றாங்க. இப்ப இதுலயும் சத்தீஸ்கர்லயும் சொல்லியிருக்காங்க, அடுத்து மகாராஷ்டிராலையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயும் வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் வந்து நிறைய இருக்கு. இது எல்லாம் இருக்கிற நேரத்துல பிஜேபியோட வெளிப்படையா இவர் வந்து உறவு வச்சுக்குவார். ஆனா பிஜேபி இவரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இவரை பயன்படுத்தியாவது திமுக ஆட்சியை ஒழிச்சிடணும். நான் மறுபடியும் சொல்றேன், திமுக ஆட்சி ஒழிக்கிறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்களுக்கு இந்த ஐடியாலஜியை நாசமாக்கணும். திராவிடம்ங்கிற பேர்ல அவங்க சொல்றாங்களே ஒருங்கிணைந்த வளர்ச்சி,
ஏழை எளியவர்களுக்கு இவ்வளவு செய்யறது. இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து 5 கிலோ தானியத்தை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்சது. அந்த ஜனங்களுக்கு. நம்ம ஊர்ல 20 கிலோ பத்தாது, 25 கிலோ குடுன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல ஏற்கனவே இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா, நம்ம ஊர்ல வந்து இது மட்டும் குடுக்கல. சாப்பாடு மட்டும் குடுக்கல. படிப்பும் குடுத்தாங்க. சீனத்திலிருந்து ஒரு பழமொழி உண்டு. மீனை கொடுக்காதே, மீன் பிடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுன்னு. ஆனா, இங்க 2ம் செஞ்சாங்க. மீனையும் குடுத்தாங்க, மீன பிடிக்கிறது எப்படின்னு கத்தும் குடுத்தாங்க. நான் அமெரிக்கால ஃபெட்னான்னு ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம தமிழ் அமைப்பு. ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி. அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2, 3 தடவ அவங்களுடைய அழைப்பின் பேர்ல நான் போயிருக்கேன். போய் நிறைய தமிழர்கள பார்த்திருக்கேன். அப்புறம் நான் எங்க என்னுடைய நண்பர் வீட்ல தங்குவேன்னா, அவர் வந்து பார்டர் ஏரியா. தெலுங்கு ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லாம் பார்டர் ஏரியால இருந்ததுனால, அவர் பெரும்பாலும் பேயிங் கெஸ்ட்டா வந்து தெலுங்கு பேசுற பையங்கள கூப்பிட்டு வச்சுக்குவாரு. அவர் என்கிட்ட சொல்லுவாரு, தமிழ் நம்ம டே இன் அண்ட் டே அவுட் பேசிக்கிட்டே இருக்கோம் சார். ஆனா நான் தெலுங்கு என்னுடைய பேசுற பழக்கம் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இவங்கள கூப்பிடுறேன். நான் ஒரு விஷயம் பார்த்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு என்னன்னா, நீங்க தெலுங்கு பேசுற பையன்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா, 100க்கு ஒரு 70, 80 விழுக்காடு கொஞ்ச தமிழ் நேரத்துல எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த மாரி வெங்கைய நாயுடும் எங்க தாத்தாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. தப்பில்ல. ஒருத்தர் தெரிஞ்சவரா இருக்காரு, அவர பயன்படுத்தி வர்றது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து போனவங்கள்ல பெரும்பாலானோர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள். அமெரிக்காவுக்கு போனது. அதனால இது ஒரு நேற்று திடீரென்று நடந்த விந்தை இல்லை. 100 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு பேசினாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி பேசுச்சு. திராவிடர் கழகம் பேசுச்சு. அடுத்து வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காங்கிரஸ்ல இருந்து பேசினாரு. அடுத்து காமராஜ் வந்து காங்கிரஸ்ல இருந்து கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அத்தனை பள்ளிக்கூடத்தையும் திறந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா திமுக வந்து கல்லூரிகளை வந்து அதிகமா திறந்தாங்க. என்ஜினியரிங் காலேஜஸ் வந்தது. இது மாதிரி படிப்படியாக இது ஒரு நாள் விந்தை அல்ல இது நடந்தது. ஆனால் உத்தரப்பிரதேசல 5 கிலோ வீட்டுக்கு கொடுக்குறாங்கல்ல, பள்ளிக்கூடம் கட்டுறாங்களா? பள்ளிக்கூடம் வந்து அனுப்புறாங்களா பிள்ளைங்கள? அதை யாரும் பேசவே மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடம் போகக்கூடாது. ஒரு சிலருடைய ஆட்சி மட்டும்தான் நடக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் குற்றவியல் புரிய வேண்டும். இந்த கொள்கைக்கு எதிரானது திமுக சொல்லுகின்ற கொள்கை. அதனால இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறது திமுக ஆட்சியை மட்டும் இல்லை. அந்த கொள்கையவே குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி அகற்றுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு அப்ரோச் தான். ஃபைனல் ஸ்டெப் வந்து அந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இவங்க ஓப்பனா விஜய் கூட சேர மாட்டாங்க. சேர்ந்தா இவருக்கு ஓட்டு கிடைக்காம போயிடலாம். ஆனா விஜயை பயன்படுத்தி இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அதனால விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடன் ஒத்துப்போகின்ற சில சிறிய கட்சிகள் அவர் கூட வரலாம். அந்தந்த ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள சில சிறிய கட்சி. பட்டியல் போட முடியுமா சார்? யார் இல்லங்க எப்படி யாரெல்லாம் வேணாலும் இல்ல இப்ப ஏன் புதிய பாரதம் வந்து இருக்காங்க. அவங்க யார் கூட வேணாலும் சேரலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு உள்ள கொள்கை அவங்க விட்டு கொடுக்காம இருக்காங்க. பிஜேபி தவிர யார் கூட வேணாலும் அவங்க சேரலாம். இந்த மாதிரி கட்சிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து விஜய் கூட சேரலாம். புதிய தமிழகம் கூட சேரலாம். விஜய் கூட சேரலாம். அதனால என்ன பாலிசி யார் எடுப்பாங்கன்னு இப்ப நம்மளால சொல்ல முடியாது. இவங்க கூட பிஜேபி கூட இருக்கிற சில கட்சிகள் வந்து இந்த பக்கம் வரலாம். திமுக கூட இருக்கிற கட்சிகளை இழுக்கிறதுக்கு பகீரத பிரயத்தனம் நடக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அதெல்லாம் தெளிவாகும்.